டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து RSA கிரிப்டோ சிஸ்டம்ங்கிறது வந்து பப்ளிக் கீ கிரிப்டோ சிஸ்டம்குள்ளே வர ஒரு என்கிரிப்ஷன் டெக்னிக். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வந்து செக்யூராக ரிசீவருக்கு போய் சேரணும். நடுவில் யாருக்காவது கிடைச்சாலும் அதை வந்து அவங்க ஒரிஜினல் மெசேஜை எடுத்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற என்கிரிப்ஷன் டெக்னிக்கோடைய பேசிக் ஐடியா தான். இது வந்து அசிமெட்ரிக் என்கிரிப்ஷனுக்குள்ளே வரும். ஏன் அப்படின்னா, நம்ம என்கிரிப்ஷன் பண்ணும்போது ஒரு கீ யூஸ் பண்ணுவோம், டீக்ரிப்ட் பண்ணும்போது ஒரு கீ யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் ஒரே கீயாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிரிப்ஷன் பண்ணும்போது பப்ளிக் கீ, டீக்ரிப்ஷன் பண்ணும்போது ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ RSA அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மெசேஜை வந்து, அதாவது பிளைன் டெக்ஸ்ட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் கீ வேணும். அடுத்தது அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை வந்து டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கீ வேணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீ ஜென்ரேஷன் தான். ரெண்டு ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ ரெண்டுக்குமே கீ ஜென்ரேஷன் ஸ்டெப்பில் இங்கே 5 ஸ்டெப் இருக்குது. இந்த 5 ஸ்டெப் என்னங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கேல்குலேஷனோட சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ ஒரு 2 லார்ஜ் ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கணும், P and Qன்னு சொல்லி. அந்த 2 ப்ரைம் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும், அந்த வேல்யூ தான் n. அடுத்தது phi of nன்னு ஒரு வேல்யூ ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா P - 1 × Q - 1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா phi of n கிடைச்சிரும். அடுத்தது இந்த இடத்துல தான் நம்ம வந்து பப்ளிக் கீயை ஜென்ரேட் பண்ண போகிறோம். பப்ளிக் கீ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் நம்ம செலக்ட் பண்ணோம். அந்த நம்பர் எப்படி இருக்கணும்னா 1 விட பெருசாக இருக்கணும். phi of nன்னு ஒரு வேல்யூ கிடைச்சதுல ப்ரீவியஸ் ஸ்டெப்பில், அந்த வேல்யூவோட சின்னதாக இருக்கணும். அப்படி ஒரு நம்பர் செலக்ட் பண்ணணும். அதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அந்த நம்பருக்கும் phi of n வேல்யூக்கும் பார்த்தீங்கன்னா GCD வந்து 1 இருக்கணும். GCDனா என்னங்கிறது கேல்குலேஷன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. வேல்யூ வந்து பப்ளிக் கீயோட ஒரு பகுதி. n ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ n தான் பப்ளிக் கீ கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது ப்ரைவேட் கீ. ப்ரைவேட் கீ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டிங்கிறது தான் ப்ரைவேட் கீ. அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணணும். அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னா E × D, அதாவது ங்கிறது பப்ளிக் கீ, இந்த D வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். mod phi of n = 1 இருக்கணும். இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம D கண்டுபிடிச்சிட்டா D, nங்கிறது ப்ரைவேட் கீ. அடுத்தது இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்கிரிப்ஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா, mங்கிறது மெசேஜாக இருந்தால் m⁻e, ங்கிறது பப்ளிக் கீ, mod n, nங்கிறது அந்த முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச ஒரு நம்பர், அதாவது இதுதான் n, P × Qங்கிறது n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கிடைக்கும் C. இதை வந்து நம்ம ரிசீவருக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்த ரிசீவர் வந்து அதை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, அவங்கக்கிட்ட வந்து ப்ரைவேட் கீ இருக்கும். மெசேஜ் = சைஃபர் டெக்ஸ்ட் பவர் D. Dங்கிறது அவங்களுடைய ப்ரைவேட் கீ mod n, nங்கிறது அதே வேல்யூ. இதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரிஜினல் மெசேஜ் கிடைச்சிரும். இதுதான் RSA அல்காரிதத்தோட கம்ப்ளீட் ஃப்ளோ. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கீ ஜென்ரேஷன். 2 ப்ரைம் நம்பர் சூஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு வேல்யூஸ் இதுதான் கேல்குலேஷனுக்காக, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஏன் அப்படின்னா, இந்த கேல்குலேஷன்லாம் இப்போ எந்த இடத்துல, எந்த சாஃப்ட்வேர்லையோ இல்லை எந்த ப்ரோக்ராமில் எழுதுகிறாங்களோ அந்த ப்ரோக்ராம் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இதை காம்ப்ளெக்ஸான கேல்குலேஷன் நம்ம போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுக்கிறதுனால இந்த P = 3, Q = 11 அப்படின்னு சொல்லி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னோட வேல்யூ என்ன, P × Q. அதை வந்து நார்மலாக மல்டிப்ளை பண்ணோன்னு 33 வந்துருச்சு. அது n வச்சுக்கிட்டாச்சு. அடுத்தது யூலர்ஸ் டோஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து P - 1 × Q - 1, இதையும் கால்குலேட் பண்ணியாச்சு. இதோட வேல்யூ 20. ஸோ இப்போ தான் பப்ளிக் கீ கால்குலேட் பண்ணுற ஸ்டெப்புக்கு வந்திருக்கும். இந்த பப்ளிக் கீ வந்து நம்ம ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். அந்த வேல்யூ எதுவாக இருக்கணும், எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 விட கிரேட்டர் தானாக இருக்கணும். அதே மாதிரி phi of n வேல்யூ நமக்கு கிடைச்சதில்ல 20, அதை விட லெஸ் தானாக இருக்கணும். ஸோ 2லேருந்து 19 வரைக்கும் எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, GCD of E, அதாவது நம்ம சூஸ் பண்ண போகிற நம்பரும் phi of n வேல்யூ வந்து 1 இருக்கணும். அது எப்படின்னா பாருங்கள், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 7ங்கிற நம்பர் எடுக்கிறேன். அந்த 7ங்கிற நம்பர் 1க்கு கிரேட்டராக இருக்குது, 20க்கு லெஸ் தானாக இருக்குது. ஓகே, தட்ஸ் ஃபைன். அடுத்தது GCD of 7 and 20, அது எப்படி இருக்கணும்னா வேல்யூ 1 இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குது, பட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்படி பிரித்து போட்டிருக்கேன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 7 என்னென்ன, 7 எதுனாலெல்லாம் எந்த நம்பர்னாலெல்லாம் 7 டிவைட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 1, 7. ஏன்னா 7ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, அடுத்தது இந்த phi of n வேல்யூ இருக்குல்ல, அதோடைய ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 20ங்கிற நம்பரை எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பண்ணும், 2, 4, 5 டிவைட் பண்ணும், 10, 20, இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணும். இந்த 2 லிஸ்ட்லேயும் காமனாக வர்ற கிரேட்டஸ்ட் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1. இப்படி வரக்கூடிய நம்பர் GCD of 7 and 20 1 இருந்துச்சுன்னா
அப்போ இந்த நம்பரை நம்ம எடுத்துக்கலாம்னு அர்த்தம். அதுதான் இந்த ப்ரீவியஸ் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிசிடி ஆஃப் இ அண்ட் ஃபை ஆஃப் ஒன் ஷுட் பி ஒன், ஃபை ஆஃப் என் ஷுட் பி ஒன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபேக்டர் ஆஃப் 7ம் ஃபேக்டர் ஆஃப் 20யும் எழுதி அதில் மேக்ஸிமம் நம்பர் 2 லிஸ்ட்லேயும் வர்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அது 1 இருந்துச்சுன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஈங்கிற வேல்யூ 7ன்னு எடுத்துக்கிட்டோம். அதாவது பப்ளிக் கீழே இ காம்பனண்ட் வந்து 7ன்னு வந்துருச்சு. அடுத்தது இப்போ வந்து ப்ரைவேட் கீ டி கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி இருக்கணும்னா இ இன்டூ டி மாட் ஃபை ஆஃப் என் ஈக்குவல் டு 1. அதாவது ஈங்கிறது பப்ளிக் கீ தெரியும், 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. மாட் ஃபை ஆஃப் என் வந்து 20 ஈக்குவல் டு 1. அப்போ ஃபை ஆஃப் என் வந்து 20, அப்போ வர்ற வேல்யூ மாட் 20 ஈக்குவல் டு 1 அப்படி இருக்கணும்னா அந்த நம்பர் 21 இருக்கலாம், ஆர் 41 இருக்கலாம், ஆர் 61 இருக்கலாம். ஸோ அப்போ 21, 41, 61 எக்ஸெட்ரா இந்த நம்பர் வர்ற மாதிரி இ இன்டூ டி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். இ ஆல்ரெடி என்னது, இ வந்து 7 இன்ட்டு 3ன்னு பார்த்தீங்கன்னா 21 வந்துருச்சு, 21 வந்துருச்சு. அப்போ 21 மாடு 20 தான் 1 நமக்கு. அப்போ 3ங்கிற வேல்யூ கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், ப்ரைவேட் கீ டி வந்து டியோடைய ப்ரைவேட் கீயில் வந்து டிங்கிற காம்பனண்ட் 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ பேர் கிடச்சிருச்சு. இ,என் 7,33 இது பப்ளிக் கீ பேர். அடுத்தது ப்ரைவேட் கீ பேர் பார்த்தீங்கன்னா டி,என் 3,33. ஓகே, இப்போ கீயை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் கீ தான் யூஸ் பண்ண என்கிரிப்ஷனுக்கு மெசேஜ் வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். 2ங்கிற நம்பர் தான் மெசேஜ். இப்போ இந்த என்கிரிப்ஷனுக்கு ஃபார்முலா என்னென்னா மெசேஜ் பவர் இ மாடுலஸ் என். அப்போ மெசேஜ் வந்து 2 பவர் 7ங்கிறது தான் நம்மளுடைய அந்த பப்ளிக் கீயோட இ காம்பனண்ட். மாட் 33ங்கிறது என். இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 128 மாட் 33 ஈக்குவல் டு 29. இதுதான் என்கிரிப்டட் மெசேஜ். இந்த என்கிரிப்டட் மெசேஜை அடுத்த டிகிரிப்ஷனுக்கு, அதாவது ரிசீவருக்கு சென்ட் பண்ணிட்டோம். ரிசீவர் ரிசீவ் பண்ணோடனே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணோம் டி,என், அந்த சைஃபர் மெசேஜ் 29 ரிசீவ் ஆயிடுச்சு. டீக்ரிப்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னா டீக்ரிப்ஷன் ஈக்குவல் டு சைஃபர் மெசேஜ் பவர் டிங்கிறது இந்த டி மாடுலஸ் என்னங்கிறது ஆஸ் யூஷுவல் அதே என். ஸோ நமக்கு கிடைச்ச நம்பர் 29 பவர் 3 மாட் 33 ஈக்குவல் டு 24389 மாட் 33 ஈக்குவல் டு 2. பிளைன் டெக்ஸ்ட் 2. நம்ம அனுப்பின மெசேஜை என்கிரிப்ட் பண்ணி 29 அனுப்பிச்சிருக்கோம். ரிசீவர் டீக்ரிப்ட் பண்ணி 2ன்னு ரிசீவ் பண்ணிட்டார். ஸோ இதுதான் வந்து ஆர்எஸ்ஏ அல்காரிதத்தோடைய கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்காக இந்த பாயிண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் கீ வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, ப்ரைவேட் கீ வந்து ஒவ்வொரு பர்சனும் தனியாக வச்சுருப்பாங்க. ரொம்ப செக்யூர், ஏன்னா லார்ஜ் நம்பரை ஃபேக்டரிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா என்கிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர், செக்யூர் கம்யூனிகேஷன்லாம் யூஸ் ஆகுது. ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் முக்கியமாக. அதே மாதிரி அசிமெட்ரிக், என்கிரிப்ஷனுக்கும் டீக்ரிப்ஷனுக்கும் வேறு கீஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல், டிஎல்எஸ், டிஜிட்டல் சிக்னேச்சர், செக்யூர் இமெயில், இது ஆல்ரெடி வந்த பாயிண்ட் தான். இதில் எல்லாம் யூஸ் ஆகுது. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.